नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिने नम आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरकतदामदाय नगर ग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाजात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். 7ல முதல் ஸ்லோகம் பூரணத்தின் ஞானம். நாம் லாஸ்டா என்ன படிச்சோம்? உன்னத தியான யோகம் படிச்சோம். இப்ப பூரணத்தின் ஞானம். இதுல 1ல இருந்து 3 வரைக்கும் கிருஷ்ணர் குறித்து கேட்கிறார். கிருஷ்ணரை புரிந்து கொள்ள எப்படி இயலும் அப்படின்னு அர்ஜுனன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுல 30 ஸ்லோகங்கள் இருக்கு. பூர்ணத்தின் ஞானம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மத்யாசக்த மனா பார்த்த யோகம் யுஜ்யன் மத் ஆஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ஷ்ருணு. படித்தாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வின் இயல்பு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக உடையவர். அவர் எவ்வாறு அத்தகைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. மேலும் கிருஷ்ணரின் பற்றுதல் கொள்ளக்கூடிய 4 வித அதிர்ஷ்டசாலிகளும் கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்காத 4 வித துரதிருஷ்டசாலிகளும் இவ்வத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உயிர்வாளி ஓர் ஆன்மீக ஆத்மா என்றும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் பலவித யோக பயிற்சிகளின் மூலம் தன்னுறவு நிலைக்கு தன்னை உயர்த்திக் கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான். 6ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதே, வேறுவிதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வே எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது என்று தெளிவாக கூறப்பட்டது. கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூர்ண உண்மையை முழுமையாக அறிய முடியுமே தவிர வேறு விதங்களால் அல்ல. அர்வ பிரம்ம ஜோதியோ இதயத்தில் வாழும் பரமாத்மையோ உணர்தல் பூர்ண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவல்ல. ஏனெனில் அவை பூர்ண உண்மையின் ஒரு பகுதியே. பூர்ணமான விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பூர்ண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான். பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு எனும் பாதையின் படிக்கட்டுகளே. கிருஷ்ண உணர்வினை நேரடியாக ஏற்பவன் பிரம்ம ஜோதியையும் பரமாத்மாவையும் தானாகவே முழுமையாக அறிகிறான். கிருஷ்ண உணர்வு என்னும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூர்ண உண்மை, ஜீவாத்மாக்கள், ஜட இயற்கை இவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான். எனவே யோக பயிற்சியினை 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் வழிகாட்டியுள்ளதுபடி தொடங்க வேண்டும். பரமனான கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது சரவணத்தையும் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட 9 வித பக்தி தொண்டு நெறிகளால் சாத்தியமாகின்றது. எனவேதான் பகவான் தச்சருணு என்னிடமிருந்து கேள் என்று அர்ஜுனிடம் கூறுகிறார். கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரி எவரும் இருக்க முடியாது. எனவே அவரிடமிருந்து கேட்பதால் பக்குவமான கிருஷ்ண பக்தனாவதற்கு மாபெரும் வாய்ப்பினை ஒருவன் அடைகிறான். எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அவரது தூய பக்தரிடமிருந்தோ கேட்க வேண்டும். ஏட்டுக்கல்வியோ தலைக்கணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல. பூர்ண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. மாதாஜி அதை படிங்க மாதாஜி. ஸ்ருணுதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருத்யந்தஸ்தோ ஹி பத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே
பக்திர்பவதி நைஷ்டிகி ததா ரஜஸ்தமா பாவோ காமலோபாதயஸ்சயே சேத ஏதைர் அநாவித்தம் சித்திம் சத்வே பிரசீததி ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய சஜாயதே வித்யதே ஹிருதய கிரந்திஸ் சித்யந்தே சர்வ சம்சயாः கிஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. வேத இலக்கியங்களிலிருந்தோ பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணனிடமிருந்தோ நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். எல்லாரது இதயங்களிலும் உறையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையறாது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிகச்சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார். இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்து கொள்கிறான். பாகவதந்தி இருக்கும் பக்தரிடமிருந்தும் கிருஷ்ணரை பற்றிய மேன்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகிறான். பக்தி தொண்டின் வளர்ச்சியினால் ரஜோகுணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் ஈடுபடுகிறான். அதன் மூலம் காமமும் பேராசையும் அழிவுறுகின்றன. இக்கலங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்துவ குணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று எனும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சயம் சமக்ரம் பரமபூர்ண உண்மையான முதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது. பாகவதம் 1.2.17-21. எனவே கிருஷ்ணமிருந்தோ கிருஷ்ண உணர்வில் உள்ள அவரது பக்தரிடமிருந்தோ கேட்பதால் மட்டுமே கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள இயலும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இது பூரணத்தின் ஞானம். பூரணம் அப்படின்னா யாரு? பூர்ணமானவர் கிருஷ்ணர் பூரணமானவர். கிருஷ்ண பக்தர்கள் அவரவர் நிலையில் அவரவர்கள் பூரணமானவர்கள். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு நாம ஸ்லோகம் பார்த்திருக்கோம். உபதேசமிதத்துல முதல் ஸ்லோகம் அது. சோ பகவான் பூரணமானவர். பகவானுடைய படைப்புகளும் அதனதன் நிலையில் பூர்ணமானது. அப்புறம் ஜீவாத்மாக்கள் நாம எல்லாருமே பூர்ணமானவர்கள். அவரவர் நிலையில நாம பூர்ணமானவர்கள். சோ இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, பிரித்தாவின் மகனே, என்னிடம் பற்றுக்கொண்ட மனதுடன், சோ மயி ஆசக்த மனா அப்படின்னா என்னிடம் பற்றுக்கொண்ட மனதுடன், சோ அந்த யோகத்தை செய்வாயாக. முழு உணர்வில் கிருஷ்ண யோகத்தை பயில்வதன் மூலம் சந்தேகமின்றி என்னை பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். இப்ப பகவத்கீதையில இந்த 7ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ண உணர்வின் இயல்பு சொல்லப்படுது. சோ 4 விதமான துஷ்குரிதர்கள், 4 விதமான துரதிர்ஷ்டசாலிகள். துஷ்குருதினர்கள்னா 4 விதமான தீயோர், 4 விதமான அதிர்ஷ்டசாலிகள் பத்தியும் சொல்லுது. யாரெல்லாம் கடவுளை நாடுவார்கள், யாராலும் நாட முடியாது, எப்படி அவர் அந்த ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துறார் அப்படிங்கறதெல்லாம் இந்த 7ஆவது அத்தியாயத்துல சொல்லப்படுது. இப்ப முதல் 6 அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? உயிர்வாழி ஒரு ஆன்மீக ஆத்மா, ஜடத்துக்கு அப்பாற்பட்டவன், பலவித யோக பயிற்சியின் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் தகுதி வாய்ந்தவன். இதெல்லாம் நாம படிச்சோம் இது வரைக்கும். ஆனா கடைசி என்ன சொல்றார்? கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துவதே கிருஷ்ண உணர்வு எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது. நாம பார்த்தோம் யோகங்கள்ல பல படிகள் இருக்கு. அதெல்லாமே ஏணிப்படிகள். ஆனா ஏணிப்படின்னு உச்சியில என்ன இருக்கு? பக்தி யோகம். கரெக்ட், பக்தி யோகம். சோ ஏணியில கடைசி படி பக்தி யோகத்தை மிதித்துதான் நாம போகணும். எங்க நீங்க என்ன வேணா செய்யலாம். நீங்க கர்ம யோகம் பண்ணலாம், ஞான யோகம் எடுக்கலாம், நீங்க தியான யோகம் எடுக்கலாம், ஹட யோகம், அஷ்டாங்க யோகம், எல்லாமே அந்த முழுமை நிலையை அடைவதற்குரிய படிநிலைகள். சோ அதெல்லாம் மெதுவாதான் போக முடியும். ஆனா பக்தி யோகம் அப்படிங்கிறது மேல்படியே நீங்க லிஃப்ட்ல போய் உடனே அடைஞ்சிடலாம் மேல் தளத்தை.
சோ கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை முழுமையாக அறிய முடியுமோ தவிர வேற விதங்களால் கிடையாது. ஹரை நாம ஹரை நாம ஹரை நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. சோ இந்த ஹரிநாமத்தின் மூலமாகவே, ஹரிபக்தியின் மூலமாகவே, அன்பு தொண்டு, பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு மூலமாகவே கிருஷ்ணரை அறிய முடியுமோ தவிர வேற வழியே கிடையாது. நீங்க என்ன தண்ணிக்குள்ள உட்கார்ந்து 1000 வருடங்கள், கோடி வருடங்கள் தியானம் பண்ணாலுமே, அருவ பிரம்மனை நோக்கியோ இல்ல சூன்யத்தை நோக்கியோ தியானம் பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது, கிருஷ்ணர் பத்தி அறிவு கிடைக்காது. அப்ப அருவ பிரம்ம ஜோதியோ இதயத்தில் வாழும் பரமாத்மாவையோ உணர்தலோ பூரண உண்மை பற்றிய பக்குவமான அறிவு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பார்ஷியல், அதெல்லாம் ஒரு பகுதி மட்டும். ஆனா பூரணமான விஞ்ஞான அறிவு அப்படின்னா கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான். அவனுக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, அறகுற ஞானம் எல்லாம் கிடையாது. ஏதோ படிச்சங்க ஆனா ஒன்னும் மனசுல இல்லைங்க, படிச்சேன் ஆனா சரியா புரியல, இப்படியெல்லாம் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இங்க அர்ஜுனன் என்ன சொல்றார், கேள்வி சந்தேகம் என்கின்ற அரக்கன் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா அவருக்கு சந்தேகத்திற்கு போக்குற மாதிரி பகவான் இங்க எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றார். அவருக்கு சொல்றதன் மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான். அதுல ஒரு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்ப பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு எனும் பாதையின் படிக்கட்டுகள் தான். கிருஷ்ண உணர்வுனை நேரடியாக இருப்பவன் பிரம்மஜோதி பரமாத்மா எல்லாத்தையும் அறிந்தவன். ஏன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் போனவன் 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பாடங்களை அறிந்தவனாகவே இருப்பான். அது போல இங்க முழுமையான கிருஷ்ண உணர்வை எடுத்தவன் அதுக்கு கீழே இருக்கிற பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் ஏதி சப்யதி, அந்த பிரம்மேதி பரமாத்மேதி அதை அறிந்தவனாக இருக்கிறான். இப்ப கிருஷ்ண உணர்வு எனும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை, ஜீவாத்மாக்கள், ஜட இயற்கை, இதன் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகிறான். இப்ப நாம எல்லாம் பகவத்கீதை படிக்கிறோம். பகவத்கீதையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, யாராவது சொல்லுங்க. மதஜி பதம் ஆத்மா பரமாத்மா ஜட இயற்கை காலம் கர்மா, இந்த 5 உள்ளடக்கியது மதஜி. இன்னொன்னு பிரகிருதி, காலம் கர்மா 5 மதஜி. காலம் கர்மா ஜட இயற்கை ஆத்மா பரமாத்மா. சரி, சோ இந்த 5ஐயும் நாம பாக்குறோம். சோ இந்த பூரண உண்மை அப்படின்னா இது எல்லாம் உள்ளடக்கியதுதான். நான் ஆத்மாவா, அப்ப பரமாத்மா யாரு, நானும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா கிடையாது. சோ காலம் எப்படி செயல்படுகிறது, எத்தனை யுகங்கள் இருக்கு, இது முடிஞ்சிருமா, 4 யுகங்களோட எல்லாமே முடிஞ்சிருமா, இல்ல மறுபடியும் ரொட்டீனா அது வந்துட்டே இருக்கு. சோ இந்த காலம் எப்படி இந்த ஜட உலகை கட்டுப்படுத்துது. ஆன்மீக உலகத்துல காலமே கிடையாது, காலத்தின் கட்டுப்பாடே கிடையாது. அப்ப இந்த பௌதிக உலகத்துல எப்படி காலம் அது கட்டுப்படுத்துது. கர்மா, கர்மான என்ன, செயல், செயல்கள் நம்ம எப்படி கட்டுப்படுத்துது. ஒருவன் எவ்வாறு கர்மாவின் பிடியில் பின்னப்படுகிறான், பாவங்களாலும் புண்ணியங்களாலும். அப்ப கர்மா என்ன, அகர்மா என்ன, விக்கர்மா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு மேலோட்ட நுனிப்புள்ளை மேய்வது கிடையாது. சோ இதெல்லாம் ஆழ்ந்த படிப்பு, நுணுக்கமான படிப்பு. கர்மா விகர்மா அகர்மா இதற்குரிய வித்தியாசங்களை தெரிந்து கொண்டு, சோ பிரகிருதி அந்த இயற்கைனா என்ன, ஜட இயற்கை ஆன்மீக இயற்கை 2 இருக்கு. இப்போ ஜட இயற்கை எவ்வாறு ஆன்மீக இயற்கையிலிருந்து வேறுபட்டது, ஆன்மீக உலகம்னா என்ன, ஜட உலகம்னா என்ன, ஏன் ஜட உலகம் மீண்டும் மீண்டும் புன சர்வித சர்வனானாம் மீண்டும் மீண்டும் அழிந்து அழிந்து தோன்றுகின்றது. இதுக்கெல்லாம் ஒருவன் நன்கு அறிவை வளர்த்து கொண்டு அதை நன்கு அறியும் போது அவன் இந்த ஜடக்கட்டில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றான். நாலேஜே இல்லாம, ஒரு அறிவே இல்லாம, இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறீங்க, எங்க போறோம், எத்தனை நாள் தங்குறோம், எப்ப திரும்பி வரோம், எதுல போய் எதுல வர்றோம், பஸ்ல போறோமா பிளைட்ல போறோமா, இல்ல அந்த அட்ரஸ் தெரியுமா, என்ன வேலைக்காக போறோம், ஒண்ணுமே இல்லாம நீங்க மூட்டை எடுத்துட்டு பஸ்ல, பெங்களூர் பஸ்ல ஏறி உட்கார்ந்துடுறீங்க.
அப்போ உங்களோட அந்த பயணம் எப்படி இருக்கும்? ரொம்ப குழப்பமா இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்ல மைண்ட்ல. எங்க போய் இறங்குறது, யார் வீட்டுல தங்குறது, ஹோட்டல்ல தங்குறதா, எந்த பிளானும் கிடையாது. சும்மா ஏறி உட்கார்றீங்க. ஆனா உங்ககிட்ட பர்ஸ்ல காசு இருக்கு. அது மட்டும் இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? சோ அறிவை யூஸ் பண்ணி தான் பர்ஸ்ல இருக்கிற காசை நீங்க செலவு பண்ணணும். ஹோட்டல்ல தங்குறதா, இல்ல எவ்வளவு நாள்ல திரும்பி வர்றக்கு அந்த காசு பத்துமா, இதெல்லாம் வேணும். அப்போ நாம உயிரோடு இருக்கிறோம் இந்த ஜட உடல்ல. உயிரை இந்த ஆத்மாவை இந்த உடலிலிருந்து வெளியேற்ற பிறகு எங்க போக போறோம்? இந்த ஆத்மாவை எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம்? மறுபடியும் ஜட ஜட உடல் எடுத்து இங்க வரப்போறோமா, இல்ல ஆன்மீக உலகம் போறோமா? அதுக்கு என்ன ஏற்பாடு நான் பண்ணினேன்? ஏன்னா இப்பதான் ஏற்பாடு பண்ணணும். உயிரோடு இருக்கிறப்பதான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்கள் மூலமாக அது நம்ம திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் திட்டம் தீட்டுவாங்க. இப்படித்தான் ஒரு குயவன் திட்டம் தீட்டினான். இன்னைக்கு ஒரு பானை இருக்கு, அப்படியே படுத்துட்டான். மல்லக்க படுத்துட்டு கனவு கண்டான். இந்த ஒரு பானையை நான் 4 பானையாக்குவேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பானைக்கு 20 ரூபாய், 25 ரூபாய், 100 ரூபாய் கிடைக்கும். அந்த 100 ரூபாயை வச்சு மறுபடியும் ஒரு 4 பானை உருவாக்குவேன். அப்போ எனக்கு 4 + 4 8 கிடைக்கும். அப்ப 200 ரூபாய் கிடைக்கும். அப்ப அந்த 200 ரூபாய் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே கணக்கு போட்டு 5 நாள் 5 நாள் 6 நாள் இப்படியே நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டான். படுத்துட்டு ஒரு கனவு கண்டான். புலி வந்து கடிக்கிற மாதிரி. அப்படியே பயத்துல காலை ஒரு உதறினான். ஒரு மண்பானை அது பொட்டால்னு உடைஞ்சு போச்சு. இப்படித்தான் நிறைய பேர் கனவு காண்றாங்க. அடுத்த வருஷம் நான் வந்து வீடு கட்டிடுவேன், அடுத்த வருஷம் இந்த காரை வாங்கிடுவேன், அடுத்த வருஷம் நான் தொழிலதிபராகி நிறைய ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன், நிறைய படிச்சு நான் இவ்வளவு சம்பளம் வாங்க போறேன். இப்படி எல்லாம் கனவு கண்டு கொண்டு வாழ்க்கை நடத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஜட உலக இயல்பு. ஆனா உண்மையிலேயே நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இந்த மண்பானை உடைஞ்ச மாதிரி தான். அப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தா நம்ம எல்லாம் எங்கேயோ போயிருப்போம் இல்லைங்களா? அப்ப இங்க வந்து யோக பயிற்சி 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பதத்துல வழிகாட்டியபடி தொடங்க சொல்றாங்க. பரமனான கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துவது. சோ பகவான் மீது மனதை நிலைநிறுத்தணும். அதான் யோகம், யுஜ், பகவானுடன் இணைவது. இப்ப பரமனான கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துவது ஸ்ரவணத்தை முதலாக முக்கியமாக கொண்ட 9 வித பக்தி தொண்டு நெறிகளால் சாத்தியமாகுது. ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பது முதலிலும் முக்கியமானது. அதனாலதான் அது முதல்ல சொல்லியிருக்காங்க 9 வித பக்தி தொண்டுல. கேட்டுக்கொண்டே இருப்பது, பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு மங்களம் கூடிக்கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாருமே நன்மை, சந்தோஷம் இதெல்லாம் விரும்புறோம். உலகத்துல எங்கே நிம்மதின்னு தேடிட்டு இருக்கிறோம். அந்த தேடல் இதுக்கு வந்து ஸ்ரவணத்திலேயே கிடைக்கும். பகவானை பற்றி தொடர்ந்து கேட்பதால் நம்மளுக்கு மங்களம் உண்டாகும், நன்மை உண்டாகும், உயர்வு கிடைக்கும். ஆனா பகவானை தவிர வேற என்ன செஞ்சாலும் இதுக்கு ஆப்போசிட், இருமைகள். ஏன்னா இந்த ஜட உலகில இருமைகள் இருக்கு. அப்போ நம்மளுக்கு தீமை உண்டாகும், அமங்கலம் உண்டாகும். மேலும் மேலும் விளைவுகளால் நாம பாதிக்கப்பட்டு மறுபிறவி எடுப்போம், மறுபடியும் உடல் எடுப்போம். உடல்னால நம்மளுக்கு தொடர்ந்து கஷ்டம், தலைவலி, காய்ச்சல், பிறக்கும் போது அழுக, இறக்கும் போது அழுக, முதுமையில துன்பம், நோயினால துன்பம், இப்படி எத்தனையோ நாம துன்பப்படுறோம் உடலால. ஏன்னா உடலுக்கான தேவைகள் பெருக்கிட்டே போறோம். பெரிய வீடு கட்டணும், பெரிய ஆபீசர் ஆகணும், பெருசா சம்பாதிக்கணும். இப்படியே இந்த உடல் தேகாபிமானத்துல நாம செயல்படும் போது பெரும் பெரும் துன்பக் கடலை நாம அகல கால வச்சு அந்த குழிக்குள்ள அகல குழி வெட்டி அதுக்குள்ள நாமளே விழுந்துடுறோம். நாமளே மண்ணை போட்டு மூடிட்டு ஐயோ மூச்சுட முடியலன்னா யாருனால இந்த கஷ்டம்? நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட கஷ்டம்தான். இந்த ஜட உலகல்ல ஆசைகளை அதிகரித்து கொண்டே போகும்போது துன்பங்களும் அதிகரித்து கொண்டே போகிறது. எவ்வளவு தூரம் நீங்க அகலக்கால் வைக்கிறீங்களோ இன்பத்தை அடைய வேண்டும் என்று அவ்வளவு தூரம் துன்பப்பட்டே ஆகணும். இது வந்து ஜட இயற்கையோட விதி. இது நான் சொல்லல, இது வந்து இதுதான் விதி. நீங்க எவ்வளவு அகலக்கால் வைக்கிறீர்களோ அந்த அளவு துன்பம் உங்களை பீடிக்கும். ஆனா எந்த அளவு நீங்க பகவானோட ஸ்மரணில் இருக்கீங்களோ, ஸ்ரவணம் கேட்பதில் இருக்கிறீர்களோ அந்த அளவு துன்பம் உங்களை விட்டு நீங்கும். ஏன்னா நீங்க தூய்மையாக்கப்படுகிறீர்கள். தூய்மையாக்கப்பட்ட மனது
பற்றை அறுத்து ஆசைகளை குறைத்து ஆசைகளிலிருந்து விடுபட்டு கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா அது கிராஜுவலா நடந்துட்டே வரும். முதல்ல கொஞ்சமா நீங்க உறவினர்கள் வீட்டுக்கு போறது, வெளியில ஃபங்க்ஷன் போறது, டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, ஷாப்பிங் போறது, இதெல்லாம் நிறுத்தி 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 கடைசியில பகவான் மேலேயே மனதை நிலைநிறுத்தி எப்பொழுதும் பாகவதம் கேட்கறது, பகவத்கீதை கேட்கறதுல ஈடுபட்டு சோ யாசக்த மனா பார்த்த மையாசக்த மனா பார்த்த பகவான் மேல அந்த மனதை நிலைநிறுத்தி ஒரு பக்தனானவன் பக்தி தொண்டு புரிய ஆரம்பிச்சிடறான். அப்ப சிரவணங்கிறது ரொம்ப முக்கியமானது. எனவேதான் பகவான் சொல்றாரு, தச்ருணு, என்னிடமிருந்து கேள். நீ போய் முருக பக்தர்கிட்ட கேளு, ஐயப்ப பக்தர்கிட்ட கேளு சொல்லல. முழுமுதற் கடவுள் ஒரே ஒருவர். அதனாலதான் சொல்றாரு, என்னிடமிருந்து கேள். சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை மட்டும் சரணடைய. மாம், அந்த மாம் ஏன் அழுத்தி சொல்றார் என்னை மட்டும் சரணடை அப்படின்னு? நீங்க வேற யார சரணடைஞ்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா முக்தி தரக்கூடியவர் முகுந்தன் மட்டுமே. அதுக்கு பேர் தான் முக்தி தர்றதுனாலதான் அவருக்கு பேரு முகுந்தன், முக்தியை அருள்பவர். முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக. சோ அவரிடமிருந்து கேட்பதால் பக்குவமான கிருஷ்ண பக்தனாவதற்கான மாபெரும் வாய்ப்பை ஒருவன் அடைகிறான். எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக அவரது தூய பக்தரிடமிருந்தோ கேட்க வேண்டும். ஏட்டுக்கல்வியால் தலைக்களம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து கேட்கக்கூடாது பகவானை பத்தி. நிறைய அட்ராக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பாப்பீங்க. ஊன்னு நிறைய பேசுவாங்க, கவர்ச்சிகரமா இருக்கும். ஆனா அங்கிருந்து எழுந்து போனோன்னே மறுபடியும் உங்களுக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். அடுத்த நாள் நீங்க ஆஸ் யூஷுவலா மறுபடியும் கழுத மாதிரி உழைக்க போயிடுவோம். அது இடது காதுல வாங்கி வலது காலில் அப்படியே வெளியில போயிடும். ஆனா தூய பக்தரிடமிருந்து, பரம்பரா வழியிலிருந்து வர்ற பக்தர்களிடமிருந்து கேட்கும்போது அது காதின் வழியாக அமிர்தம் பாய்த்து அந்த இதயத்தினுள் ஊடுருவி சென்று அவனுடைய மனதை தூய்மையாக்குகிறது, இதயத்தை தூய்மையாக்குகிறது. அந்த இதயத்துலதான் பகவான் குடியிருக்கிறார். சோ எவ்வளவு தூரம் நீங்க தூய்மையாக்குகிறீர்களோ அந்த அளவு பகவான் உங்க உள்ளத்துல குடியிருக்கிறார். அசுத்தம் நிறைந்த இடத்துல பகவானுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். எங்கு அந்த நிர்மலமான மனது இருக்கிறதோ அங்கதான் அவர் குடியிருப்பார். சோ உங்களை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்க தொடர்ந்து ஸ்ரவணம், கேட்பதில் ஈடுபட வேண்டும். கேட்பதன் மூலமாக அதுல தூய்மையாக்கப்படும் போது தொடர்ந்து அந்த கேட்பதுல ஒரு ருச்சி வளர்த்துக்கிறாங்க பக்தர்கள். முதல்ல சரி என்னதான் நடக்குது கேட்டு பார்க்கலாமேன்னு வர்றாங்க. கொஞ்சம் பொறுமையா கேட்கும் போது, பல விஷயங்கள் புரிப்படும் போது தொடர்ந்து அவங்களால கேட்காமல் இருக்க முடியாது. சோ இப்படியாக கேட்பதில் ஆர்வம் வளர்க்கும் போது நம்பிக்கை உண்டாகுது, ஸ்ரத்தா. அதன் மூலமாக சாதுக்கள், அதாவது பக்தர்களோட சங்கம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்தர்களோட சங்கத்தை அவங்களா விரும்பி ஏத்துக்கிறாங்க, சாது சங்கா. அப்புறம் பஜன கிரியா. பஜன கிரியானா 9 விதமான பக்தி தொண்டுல ஏதாவது ஒன்றில் ஈடுபடுவது, தொடர்ந்து கேட்பது, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், ஏதாவது ஒன்றுல நிலையாக நிலை பெற்று பஜன கிரியா. அந்த பஜன கிரியாக்கு அதனால வர்றது அனர்த்த நிவர்த்தி. தொடர்ந்து அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அவன் பல கோடி ஜென்மங்களாக, பல கோடி வருடங்களாக செய்த பாவங்கள், அனர்த்தங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகின்றது. பகவானை பத்தி கேட்கறதுனாலயே நிவர்த்தி ஆகுது. நீங்க போய் ஒரு 5 ரூபா சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். வெளியில போய் ஏதாவது மாங்குன்னு செஞ்சாதான் 5 ரூபா கிடைக்கும். ஆனா இங்க உட்கார்ந்துட்டே என்னை பத்தி கேளு, உன்னோட பாவம் போகு அப்படிங்கிறார். இதுல ரிஸ்கே கிடையாது, ரொம்ப சுலபமானது. ஆனா மக்கள் இதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரத்தா, அது நம்பிக்கை கிடையாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க பக்தி அப்படின்னா நான் ரொம்ப பாடுபடணும், எப்படி மண்வெட்டி எடுத்து மண்ணை தோண்டி விதைச்சு தண்ணி ஊத்தி களை எடுத்து பயிர் பண்ற மாதிரி பக்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கோயிலுக்கு போகணும், நாக்குல ஊசி குத்திக்கணும், முதுகுல வேலை குத்தி, அது என்னென்னமோ ஹூக்கெல்லாம் மாட்டி தேரை இழுத்து, இதெல்லாம் தான் நெருப்ப மிதிச்சு அதெல்லாம் தான் பக்தின்னு நினைக்கிறாங்க.
ஆனா பகவத்கீதையில பகவான் சொல்றார், ரொம்ப எளிமையாக ஸ்ரத்தை இருந்தா போதும், அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்த என்னை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். சோ பகவான் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கட்டுப்படாதவர். நம்ம கட்டுக்களை அவிழ்க்கணும்னா அவர் ஒருத்தரால தான் முடியும். வேற யாராலும், எந்த தேவர்களாலும் அது முடியாது. உயர்ந்த தேவர்கள் கூட முடியாது. சிவபெருமானே சொல்றாரு, முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக அப்படின்னு. அவரால முக்தி நிறைய அசுரர்கள் கேட்பாங்க, எங்களுக்கு முக்தி தாங்கன்னு. நீ என்ன வேணா வரம் கேளு, பொருள் செல்வம் வேணுமா, வேற ஏதாவது வரம் வேணுமா கேளு, ஆனா முக்தி என்னால தர முடியாது, விஷ்ணுவை போய் பாரு அப்படின்றவர். டேக் டைவர்ஷன் அப்படின்றவர். சோ பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு இதுதான் முறை. பாகவதத்துல அதாக எந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண, ஸ்ருண்வதாம் பகவான் ஸ்வகதா கிருஷ்ண, கிருஷ்ண கதையை கேள், ஸ்ருண்வத புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, வித்னோ ஹிய அபத்ராணி, அபத்ராணி அபத்திரங்கள், நம்மளோட பாவங்கள் அதையெல்லாம் போக்கி சுக்ருத் சதாம், நம்மளுக்கு சுக்ருதியை தருகிறது. நஷ்டப்பிராயேசு அபத்திரேசு நித்தியம் பாகவத சேவையா, பாகவத வகுப்புகளில் தினந்தோறும் தொடர்ந்து நாம் பங்கு பெறுவதால் என்னாகுது, நஷ்டப்பிராயேசு அபத்ரேசு, அபத்திரங்கள் எல்லாம் நஷ்டமாகின்றது. எப்போ, நித்தியம் பாகவத சேவையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் கிடையாது, நித்தியம், தினம் தினம். சோ பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி, அந்த பகவானை பற்றி அந்த உத்தம ஸ்லோகங்கள், உத்தம ஸ்லோக வார்த்தையா, ஏன்னா பகவானை பற்றிய ஸ்லோகங்கள் உத்தமமானது. அது என்ன பண்ணுது, பக்திக்கு நாம இருக்கிற அந்த தடங்கள் எல்லாம் நீக்கிருது. நைஷ்டிகி. ததா ரஜஸ்தமோபாவா காம லோபா லோபாதயச்சயி அப்படின்னு அந்த 3 குணங்களுக்கும், அந்த அந்த ரஜஸ் தமோ அதுல வர்ற அதனால ஏற்பட்ட பாவங்கள், ஆசைகள், அதையெல்லாம் நீக்குது. சோ ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக, ஒரே நிலையான மனதுடன் பகவானோட பக்தி யோகத்துல ஈடுபடுவது பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்க சஞ்சாயதே. சோ அந்த பகவத் தத்துவ விஞ்ஞானம் நம்மளுக்கு முக்தியை கொடுக்கிறது. முக்த சங்கஸ்ய சஞ்சாயதே. பித்தியதே ஹிருதய கிருந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா ஹீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. சோ ஹிருதய கிரந்தி, அந்த ஹிருதய கிரந்தியை எடுக்குது. இதயத்தில் போடப்பட்ட முடிச்சுக்கள். நம்மளோட இதயத்துல எவ்வளவு முடிச்சுக்கள் இருக்கு, இது என் வீடு, இது என் கணவன், இது என் பிள்ளை, இது என் உறவினர், இது என் நாடு, இது என் மொழி, இப்படி இதயத்துல பல முடிச்சுக்கள் இருக்கு. பல பாவப்பட்ட முடிச்சுக்கள் நம்மளுக்கு பிணைச்சிருக்கு. இந்த உடல் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள், பொய்யான அடையாளங்கள் நம்மை பின்னி பணிச்சிருக்கு எல்லாத்துலயும். அதனாலதான் இன்னும் உரிமை கொண்டாடிட்டு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் பகவானுடைய பொருட்கள், ஆனா இது என்னோடதுன்னு நம்ம காலங்காலமா உரிமை கொண்டாடிட்டு உண்மையே இல்லை, நான் பொய், அப்படி அபட்டமான பொய்யில என்னோடதுன்ட்டு நிஜமா உட்கார்ந்து இருக்கோம். எதுவுமே என்னோடது இல்லை. இந்த பந்தங்கள் எல்லாம் ஆற்றுல அடித்து வரப்படும் சருகுகள் போல. இப்ப பாத்தீங்கன்னா ஆற்றுல தண்ணீர் பெருகி ஓடி வரும்போது அதுல ஒரு குப்பை வரும், இலைகள் எல்லாம் ஒரு கூட்டமா. அது என்ன ஆகும்னா, அந்த சுழல்ல மறுபடியும் அந்த இலைகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு அடிச்சு ஓடிரும். அது போல நாம் இப்ப ஏதோ 4 பேர் 5 பேர் ஒரு குடும்பமா இருப்போம். ஆனா அடுத்த செகண்ட் இறப்புன்னு வந்துருச்சுன்னா, இந்த உடலை விடும்போது அந்த உறவுகள் எல்லாம் அப்படியே போயிடும். நம்மளுக்கு வச்ச பேர் போயிடும், நம்ம பேர்ல இருக்கிற சொத்து போயிடும். எதுவுமே நிலையானது இல்லை. ஆனா இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் பல காலம் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல திட்டங்கள் தீட்டிட்டு நாம ஆத்மாவை விடுவிக்க உரிய வழியை
தெரிஞ்சுக்காம இதுலயே மூழ்கி இருக்கிறோம். பொய்யான ஒரு உலகத்துல மூழ்கி இருக்கிறோம். இப்ப வேத இலக்கியங்களிலிருந்து பகவத்கீதை மூலமா கிருஷ்ணரிடமிருந்தே நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிகச்சிறந்த புண்ணிய செயல். சோ புண்ணிய சிரவண கீர்த்தனை. அப்ப எல்லாரது இதயத்திலும் உறையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையராது ஈடுபட்டுள்ள பக்தர்களிடம் மிகச்சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார். சோ தூய்மை யாராவது இதயத்துக்குள்ள போய் நாம சீமார் வச்சு அடிச்சு தூய்மை பண்ண முடியுமா? இல்ல சோப் போட்டு கழுவி தூய்மை பண்ண முடியுமா? ஏன்னா இது உணர்வு. இந்த உணர்வு தூய்மைப்படுத்தப்படுகிறது என்றால் அது கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும். அந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்வதன் மூலமாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க டெட்டால் சோப் போட்டோ இல்ல சிந்தால் சோப் போட்டோ சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா கலங்கப்பட்ட நிலையில பல ஜென்மங்களாக பகவானை விடுத்து இந்த தேகாபிமானத்துல நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி இந்த உடலை ஒரு கருவியாக கொண்டு அனுபவிக்க முற்படுறோம். அதனால காம குரோத லோப மோக மத மாச்சரிய இந்த ஆசை பேராசை கோபம் பொறாமை இதனால நாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால எல்லார்கிட்டையும் இந்த உணர்வு இருக்கு. அதனாலதான் இங்க எல்லாருமே ஜட உலகத்துல பிறந்திருக்கிறோம். நான் வந்து தூய்மையானவன் 100% அப்படின்னு யாருமே சர்டிபிகேட் யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லாருமே ஆசைகள் அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம். எல்லாருமே ஆசைப்பட்டு. ஆனா அந்த ஆசையை நாம வந்து நீக்க முடியாது. ஆசை என்பது இயல்பு. ஆனா அதை வந்து திருப்ப முடியும், நல்ல விதமா திருப்ப முடியும். எனக்கு ஆசை இருந்தது முதல்ல, ஆனா எனக்கான ஆசையை இப்ப கிருஷ்ணருக்காக ஆசையாக மாற்றி அதை வேறு வழிப்படுத்திட்டேன். அதனால இப்ப அது கிருஷ்ண உணர்வா மாறிடுச்சு. ஆசை இருக்கு. சோ இந்த அந்த நான் அனுபவிக்கணும்ன்ற ஆசையை பகவானுக்கு கொடுத்து அதை நான் எடுத்துக்கலாம். அப்ப ஆசை வந்து தன்னால குறைஞ்சிரும். அது அவ்வளவு தீவிரமா இருக்காது. நீங்க தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொண்டும் அவரது நாமத்தை திருநாமத்தை கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பண்ணும்போது கண்டிப்பா உள்ளத்துல கலங்கங்கள் எல்லாமே போயிடும். ஒரு பக்தனுக்கு தானாகவே எல்லா நற்குணங்களும் வந்து சேருகிறது. யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வேர் குணைஸ்தர சமாசதி சூரா ஹரவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா அப்படின்னு சொல்லி மகத்குணங்கள் எல்லாமே அவனுக்கு தானாகவே வந்தமைகிறது. அவனுக்கு வந்து நீ போய் பேசாத, அங்க போகாத, அதை செய்யாத, மது மாது சூது அப்படின்னு எடுக்க வேண்டாம், அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, தானாகவே வந்துடும். ஏன்னா அவர் அந்த அளவு பகவான் நண்பனை போல இதயத்தில் செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார். சோ தனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்துக் கொள்கிறான். இயற்கையா இது வந்து நீங்க ஸ்கூல்ல போய் கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ பகவானே அந்த இயற்கையா அந்த ஞானத்தை, ஏன்னா யாராவது சொன்னா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானம் பக்குவம் இருந்தா தான் கிடைக்கும். சிலருக்கு சொன்ன உடனே தீப்பெட்டி மாதிரி, இந்த கற்பூரம் மாதிரி உடனே புரிஞ்சுக்குவாங்க. சிலரெல்லாம் லேட்டா புரிஞ்சுக்குவாங்க. ஆனாலும் கோரஸ்ல தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க அப்படிதான் சொல்லும். யாராவது ஒருத்தர் சொன்னா பின்னாடியே சொல்லுவாங்க அது மாதிரி. ஆனா சிலருக்கு புரிதல் ரொம்ப ஈஸியா இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலர் கொஞ்சம் மந்த புத்தி, சொன்னாலும் புரியாது பட்டாலும் புரியாது, அவங்க எல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ளேயே வர முடியாது. ஏன்னா கிருஷ்ணரை பற்றி கேட்பதெல்லாம் அவங்களுக்கு சுவை இருக்காது. அதனாலதான் கொஞ்சமா சுக்ருதி வேணும். அஞ்ஞான சுக்ருதி இருந்தா கூட அவங்க வந்துடலாம். போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் செய்து ஏசாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் திக்வந்த்வ மோக நிர்முக்த பஜந்தேமாம் திருடவிரதாக. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். அப்ப பாகவதத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும் கிருஷ்ணரை பற்றி மேன்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகிறான். பக்தி தொண்டின் வளர்ச்சியினால் ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்தும் விடுபடுகிறான். என 3 குணங்கள்ல சத்துவகுணம் உயர்ந்தது, ரஜோகுணம் தமோகுணம் தமோகுணம் ரொம்ப தாழ்ந்தது. சோ அதன் மூலம் காமமும் பேராசையும் அழிவுறுகின்றன. சோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த 6 கலங்கங்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரிய
சோ இதெல்லாமே நம்மளுக்கு கழுவப்படுகின்றது. அப்போ அந்த களங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்துவ குணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறைவிஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகிறான். இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று எனும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சயம் சமக்கிரம் பரம பூரண உண்மையான முழுமுதற் கடவுளை பற்றி அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது. சோ இது வந்து தொடர்ந்து பக்தி தொண்டுல பக்தர்கள் சங்கத்துல பகவானை பற்றி கேட்பதன் மூலமாக அவனுக்கு மனம் தூய்மைப்படுத்தப்பட்டு பகவானை பற்றி புரிந்து கொள்ள மிக பெரும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. எனவே கிருஷ்ணரிடமிருந்தோ கிருஷ்ண உணர்வில் உள்ள அவரது பக்தர்களிடமிருந்தோ கேட்பதால் மட்டுமே கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள இயலும். ஏன்னா கிருஷ்ண விஞ்ஞானம் அப்படின்னா இதம் பரமம் குஹ்யம். அப்ப இது வந்து பெரிய ரகசியம். குஹ்யம் குஹ்யத்தமம் குஹ்யத்தரம். ரகசியம் மிக ரகசியம் மிக மிக ரகசியம். ஆனா பகவத்கீதை ஓப்பனா எல்லார்கிட்டையும் கொடுக்கப்படுது. இந்தாங்க பகவத்கீதை படிங்க, வாங்குங்க வாங்குங்கன்னு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா படிச்ச ஒண்ணும் புரியாது. ஏன்னா இது ரகசியம். ரகசியத்தை யாராவது ஓப்பனா இப்படி கொடுப்பாங்களா? ஆனா பகவான் எப்படி ட்ரிக் வச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. யார் அவரை சரணடைகிறார்களோ அவங்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அவரை நேரடியா கிடையாது. காலையில கூட படிச்சோம், 12 மகாஜனங்கள் அவர்களது வழியை பின்பற்ற வேண்டும். அப்ப பக்தர்களை அணுக வேண்டும். அடியேனுக்கு அடியானாக தாசான தாசனாக வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும். வைஷ்ணவர்களோட பாத தூளி அதை உடம்பெல்லாம் பூசிக்கணும். அவர்களோட உச்சிஷ்டம் அதை எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் சில ரகசியங்கள். பக்தியில முன்னேறுவதற்குரிய ஷார்ட்கட் இதெல்லாம். அப்ப பகவானுக்கு நேரடியாக சேவை செய்வதை அவர் விரும்பல. சோ தன்னுடைய பக்தர்களிடமிருந்து அவர் கேட்க சொல்றார். தச்ருணு அப்படின்னா என்னிடமிருந்து கேள்னா என்ன அர்த்தம்? என் பக்தர்களிடமிருந்தும் கேள். ஏன்னா பகவான் நேரடியா வந்து அர்ஜுனனுக்கு சொல்ல மாதிரி எல்லாருக்கும் வந்து சாரதியா நின்னு சொல்ல மாட்டார். அதுவும் இந்த கலியுகத்துல அவர் வந்து கிரந்தங்கள் மூலமா, இப்ப பகவத்கீதை மூலமா வந்திருக்கார். பகவத்கீதை நாமளே படிச்சா தெரியுமா நம்மளுக்கு இத்தனை ரகசியங்கள்? தெரியாது. அப்ப யாருகிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கணும்? பக்தர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும். அது எப்படி? தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷனக. அடக்கத்துடனும் பணிவுடனும் அவர்களுக்கு சேவை செய்து இதை நாம கத்துக்கணும். குதர்க்கமான கேள்வி, எனக்கு தெரியுது உனக்கு என்ன தெரியுது பார்க்கலாம், அதுக்கெல்லாம் அந்த ஆணவத்துக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஏன்னா இது அரசியலோ இல்ல பௌதிகமோ கிடையாது. பௌதிக லோகத்துல நாம எத்தனையோ பாக்குறோம். நான் சொல்றத நீ கேளு. கணவன் சொல்லுவான், மனைவி சொல்லுவா, ஒரு குழந்தை கூட சொல்லும் எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு. அக்கா தங்கை யாரா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றதுதான் கேட்கணும்னு அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. ஒரு அரசியல்வாதி தொண்டன் நான் சொல்றத கேளும்பா, தொண்டன் நான் ஐடியா சொல்றேன் நீ கேளுப்பா அப்படிம்பா தலைவனை. சோ ஒரு ஆபீசர் சொல்லுவார் கிளர்க்கு கிட்ட, நான் சொல்றத நீ கேளுன்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது. தாசன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்ரீல பிரபுபாதரே சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தாழ்ந்த சேவகன். ஆனனப்பட்ட சத்கோஸ்வாமிகள் அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் ரொம்ப எளியவர்கள். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவங்க வந்து பெரிய அறிஞர்கள், 22 பாஷைகள் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்க பகவான்கிட்ட சொல்றாங்க, நாங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள். பகவத் சைத்தன்ய மகாபிரபுவை முதலா சந்திக்கும் போது வாயில புல்கட்டை வச்சுக்கிட்டு உருண்டு கும்பிடுறாங்க. அந்த புல்கட்டு வாயில வச்சிருக்காங்க அப்படின்னா புல்லை விட நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில புல்கட்டை வச்சுட்டு கீழே உருண்டு கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அறிவாளிகள், பிராமணர்கள், பிராமண குலத்துல பிறந்தவங்க. ஆனா முசல்மான் குடும்பத்துல அவங்க வந்து ராஜாவால பிளாக்மெயில் கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்க அந்த அரசாங்கத்தை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா அவ்வளவு பணிவு. சோ அவங்க தங்களை வந்து பெரிய பணக்காரர், அறிவாளிகள் அப்படின்னால வெளிப்படுத்திக்கல. அவங்க பகவானுக்கான சேவையில தங்களை ஈடுபடுத்துறதுக்கு காத்து கிடந்தாங்க. எப்ப நான் இந்த பொய்யான வாழ்க்கையில இருந்து வெளியேறி பகவானுக்கு சேவை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்த உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்க 2 பேரும்.
பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு. இருக்கிற எல்லா சொத்துக்களையும் துச்சமா அப்படியே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு உறவினர்களுக்கு கொஞ்சம் பகவானோட சேவைக்கு 50% கொடுத்துட்டாங்க. உறவினர்களுக்கு 25%. அப்புறம் தங்களுடைய சொந்த இந்த பயணங்களுக்காக 25% அப்படி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பகவானோட சேவை கொடுத்துட்டு தப்பிச்சா போதுன்னு ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டாங்க. அப்ப கூட சனாதன கோஸ்வாமி ஒரு உறவினர் அவருக்கு ஒரு சால்வை கொடுத்திருந்தார். அவரோட தங்கையோட கணவன் அவங்க வீட்டுல இருந்துதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க வர்றாரு. அப்ப அவருக்கு உயர்ந்த ஒரு சால்வை கொடுத்திருப்பார். எல்லாத்தையும் விடுத்துட்டாரு. அந்த உயர்ந்த சால்வையை மட்டும் போத்திட்டு சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க வருவார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவரை பாக்குறார். அவர் உடம்புல அந்த சால்வை போத்தி இருக்கிறத பாக்குறார். பார்த்துட்டு அவரோட பார்வை ஒரு மாதிரி இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிறாரு, நான் இந்த சால்வை மேல பற்று வச்சிருக்கிறேன். ஏன்னா அது அவர் எங்கேயுமே தவற விடல. அதை போத்திட்டே வந்தார் பத்திரமா. அது மேல ஒரு கவனம் இருந்தது. அப்ப என்ன பண்ணார், உடனடியா வெளியில போனார். வெளியில போய் ஒரு தெருவுல பிச்சை எடுக்கிறவன் அவங்கிட்ட அவன் ரொம்ப கிழிஞ்ச ஒரு சால்வான போர்த்தி இருந்தான். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன் அப்படின்னு. எனக்கு இந்த சால்வை கொடுத்துட்டு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா இது பார்த்தா காஷ்மீர் சால்வை, ரொம்ப உயர்ந்த விலை உயர்ந்த பட்டு சால்வை. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னடா, இவரு என்ன முட்டாளா இருப்பார் போல இருக்கு, கிழிஞ்ச அழுக்க பிடிச்ச என்னோட சால்வையை வாங்கிட்டு இதை தரேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன உடனே மாத்தி கொடுத்துட்டான். அப்ப அதை போத்திட்டு உள்ள வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு. அவர் கட்டி தழுவிட்டார், ஆலிங்கனம் பண்ணிட்டார். சோ இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுடன் இருப்பவர்கள் எதையும் துறக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. எது போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இது பிராக்டிக்கலா நாம ஏத்துக்குவோமான்னு தெரியல. நிறைய தியரி படிக்கிறோம், தியரியே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. தியரி ஞாபகம் இருந்தா தானே பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். சோ இதெல்லாம் கவனமா கேட்டு வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்லோகம் 2. ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் வஷ்யாம் யசேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோ அன்யஞ்ச் ஞாதவ்யம் அவிஷிஷ்யதே. ஹரே கிருஷ்ண தற்போது சாதாரண அறிவையும் மாதாஜி இப்ப ஸ்டோரி சொன்னீங்கல்ல மாதாஜி. ஆமாங்க, சைத்தன்யமா அவரு கட்டி தலைக்குவாருன்னு சொன்னீங்க. அவர் பேர் இன்னொருக்க சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி. சனாதன. ஓகே. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கிறேன். இதனை நீ அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. பொருளுரை. ஜட உலகம் அதற்கு பின்னுள்ள ஆத்மா இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும். இதுவே திவ்ய ஞானமாகும். இத்தகு அறிவு முறையை விளக்க விரும்புகிறவர் பகவான். ஏனெனில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் அந்தரங்க பக்தனும் நண்பனும் ஆவான். 4ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது. இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் சீடத் தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும். எனவே எல்லா காரணங்களுக்கு காரணமாகும் எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. மேலும் அறிய வேண்டியவை ஏதும் இல்லை. வேத முண்டக உபநிஷத்தில் 1.3 கூறுகின்றது, கஸ்மினு பகவோ விக்ஜாதே சர்வமிதம் விக்ஜாதம் பவதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கிறேன். சாதாரண அறிவுனா என்ன? இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லாமே சாதாரண அறிவு. நீங்க IAS படிச்சிருந்தாலும் சரி, IPS படிச்சிருந்தாலும் சரி, டாக்டர், இன்ஜினியர் எது படிச்சிருந்தாலும் அதெல்லாம் சாதாரண அறிவு. ஆனா தெய்வீக அறிவு அப்படிங்கிறது பௌதிக லோகத்தை தவிர ஆன்மீக லோகம் ஒன்று இருக்கிறது. அங்கு பகவான் முழுமுதற் கடவுள் இருக்கிறார். அவருக்கு கீழே பல தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவர்கள் மூலமாக இந்த பௌதிக உலகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மாயா தேவி இருக்கிறாங்க. காலையில தான் பார்த்தோம். மகாமாயா, யோகமாயா, 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். அப்போ இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியது ஏதும் அல்ல அப்படின்னா,
எதிலிருந்து ஒன்று தொடங்குகின்றதோ அதை அறிந்த பின் அதற்கு கீழே உள்ள எல்லாவற்றையும் நீ அறிந்தவனாவாய். அப்போ எல்லா காரணங்களுக்கும் காரணம் யார்? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சோ எதிலிருந்து எல்லாம் தொடங்குகிறதோ அந்த ஒன்றை நீ அறிந்து கொண்டால் மற்ற அனைத்தையும் நீ அறிந்தவனாவாய். இப்ப பகவான் தான் எல்லாமே. அவர் இந்த ஜட உலகம், பௌதீக உலகம், ஆன்மீக உலகம் எல்லாத்தையும் தோற்றுவிப்பதற்கு முன் அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார். சர்வ காரண காரணம், உபதான காரணம் அவர்தான். உடன் எல்லா காரணமும் அவர்தான். சோ அந்த காரணத்தை அறிந்து கொண்டால் வேற எதுவுமே நீ அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. சோ பகவான் தான் எல்லா மூலப்பொருட்களையும் உருவாக்குறார். பகவான் தான் தன்னைத்தானே பலவாக விரிவங்கம் பண்றார். சோ பகவானுடைய உடல்ல இருந்துதான் நாம பலர் ஜீவாத்மாக்கள் நாமெல்லாம் மமைவாம்ச ஜீவலோகி ஜீவபூத சனாதன நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சலா பிரிகிறோம் அவர்கிட்ட இருந்து. அப்ப அவர் தான் நம்மளுக்கு எஜமானர். ஏன்னா அவருடைய உறுப்புகள், அவர் தான் முழு உடல், அவருடைய குட்டி குட்டி உறுப்புகள். முழு உடல்ல இருந்து இப்போ கை அப்படின்னா ஒரு உதாரணம் தான். கை அப்படிங்கிறது நாம முழு கையை ஆயிட முடியாது பகவானுக்கு. ஏன்னா பகவான் எவரெஸ்ட், அதுல இருக்கிற ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் மாதிரி நாமெல்லாம். ஏன்னா பகவான் அவ்வளவு பெருசு. அவருடைய நீளமோ அகலமோ ஆழமோ எதுவுமே அளக்க முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அச்சிந்திய, அதாவது கற்பனைக்கு எட்டாதது. நாம படிப்போம் பாகவதத்துல ஏழாவது இல்ல அந்த ஜட உலகங்கள், ஆன்மீக உலகம் பற்றிய வர்ணனை, பல்வேறு உலகங்கள் பற்றிய வர்ணனை இருக்கும். அதுல ஒரு மரத்தோட சைஸ் என்னன்னா இந்தியாவை விட பெருசா அடிப்பாகும். ஒரு மரத்தோட அடிப்பாகும் எவ்வளவு, இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு, அதை விட அந்த மரத்தோட அளவு பெருசா. அப்படின்னா அதனோட உயரம் எப்படி இருக்கும்? அது கற்பனை செய்ய முடியுமா? அப்படி பல மரங்கள் ஆன்மீக லோகத்துல இருக்கு. அப்ப பகவானோட சைஸ் என்னவா இருக்கும்னு யாராவது கற்பனை பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வாமன ரூபம் எடுத்தார். அது ஒரு சின்ன, அதெல்லாம் என்ன சொல்றாரு, என்னுடைய சிறு அம்சம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் மம தேஜோ அம்ச, என்னோட தேகத்தின் சிறு அம்சம் அப்படிங்கிறாரு இந்த லீலைகள் எல்லாம். அவரு இந்த ஜட உலக 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபம் எடுக்கும்போது அது என்னுடைய சிறு அம்சம் அப்படிங்கிறார். ஒரு சின்ன தீப்பொறி. அப்படின்னா அதையே நம்மளால நம்ப முடியல. 8 திக்கும் அர்ஜுனன் பாக்குறார். 4 திக்கும் நம்ம சொல்லுவோம், அப்புறம் 8 திக்கு சொல்லுவோம். ஆனா 10 திக்கும் மேல கீழே எல்லாம் சேர்ந்து பகவான் பறந்து விரிஞ்சிருக்கிறார். அர்ஜுனனுக்கு அப்படியே குழப்பமாகுது. அவரு தலை சுத்தி விழுகுது. எங்க பார்த்தாலும் அவரோட ரூபம் பௌதீக ரூபமாக எங்கும் விரிந்திருக்கிறார். பல பல கைகள், பல பல கால்கள், பல பல முகங்கள், அந்த கைகள்ல ஆயுதங்கள், கண்ணுல அப்படியே தீப்பொறி, ஒரு கண்ணுல தீப்பொறி, அப்படி பல பல லோகங்கள் தெரியுது. அவருடைய வாயிலிருந்து இறந்தவர்கள் அப்படியே விழுகிறாங்க. பிறக்கிறவர்கள், ஜனனிப்பவர்கள் வர்றாங்க, இறப்பவர்கள் அவர் வாய்க்குள்ள போறாங்க. அதுல இவங்களால துரியோதன சகாக்கள் எல்லாம் பாக்குறாரு. பீஸ்மர் போறாரு வாய்க்குள்ள. சோ முன்னாடியே பாத்துறாரு யார் யார் இறக்க போறாங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி பகவான் அச்சிந்திய, அவருடைய சக்திகள் எண்ணுதற்கரியது, கற்பனைக்கு கூட எட்டாது. சோ எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாக விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டிய அனைத்தும் அறியப்பட்டு விடுகிறது. நீங்க ஒரு ஒரு இதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, எந்த காரணத்தினால இந்த கார் ரிப்பேர் ஆகுது, இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு டிவி எடுத்துக்கோங்க, ஒரு பைக் எடுத்துக்கோங்க,
இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருது. ஸோ மறுபடியும் அதற்குரிய காரணத்தை அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எதுக்கு எல்லாம் மூலமோ பகவான் தான் எல்லாத்துக்குமே மூலம். ஏன்னா அவர் தான் எல்லா உலகங்களையும் படைக்கிறார், எல்லாத்தையும் படைக்கிறார், எல்லா ஜடப்பொருட்களையும் படைக்கிறார், ஜட உலகங்களை படைக்கிறார், அவற்றை அழிக்கிறார், காக்கிறார், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். சோ அவரை அறிந்த பின் நீங்க கீழே இருக்கிற எல்லாத்தையும் அறிந்தவர் ஆகிறீர்கள், மற்ற எல்லாத்தையுமே நீங்க அறிந்தவர்கள் ஆகிறீர்கள். அதற்கு மேல அறிய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல யாருக்குமே குழப்பம் இருக்கக்கூடாது. யாரை அறிகின்றோமோ அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருப்பதால் மற்ற காரணங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதுதான் ஃபார்முலா, சீக்ரெட். எப்படி ஒரு இப்ப குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா, சில குழந்தை ரொம்ப ரேரா சில குழந்தைகள் வந்து காலேஜ் லெவல்ல சீக்கிரம் போயிடுவாங்க. ரொம்ப ரேரா பல குழந்தைகள் ஐக்கியூல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மெமரி. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எப்படி ஸ்டெப்பா ஹையர் செகண்டரி எலிமெண்டரி அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே ப்ரொமோட்டட் டு காலேஜ், அப்புறம் டாக்டரேட் அதெல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க பெரிய வேலையில, குட்டியூண்டு பையன் பெரிய வேலையில இருப்பான். ஏன்னா அவ்வளவு இன்டெலிஜென்ட், ஐக்கியூ மெமரி பவர் ஜாஸ்தி. இது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். அப்ப அந்த பையனை கொண்டு போய் 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது போல எல்லாமே அவன் தெரிஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அவனுக்கு இருக்கு. வெரி ரேர் கேஸ், ஆனா இது நிஜமா உலகத்துல இருக்கு. அது போல நாம வந்து பகவானை அறிந்து கொண்டால் அதுக்கு கீழே, ஏன்னா பகவானோட படைப்பு தான் எல்லாமே. அதெல்லாம் லோ கிளாஸ். ஜட உலக படைப்புங்கிறது லோ கிளாஸ். ஏன்னா நீங்க பகவான் ஆன்மீகமானவர். ஆன்மீக உலகை பற்றி அறிந்து கொண்டு பகவானை பற்றி அறிந்து கொண்டு நீங்க ஜட உலகம் அறியோங்கிற அவசியம்லாம் தானா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் என்ன வித்தியாசம், ஆன்மீகம்னா என்ன, ஜடம்னா என்ன, ஜடத்தில் எவ்வாறு நாம் பிடிக்கப்பட்டு வச்சிருக்கிறோம், ஜடத்துல எவ்வாறு சிக்குண்டு இருக்கிறோம், மாயன் பிடியில் எப்படி அறியாமையில் இல்யூஷன் எனர்ஜியில எப்படி மாட்டி இருக்கிறோம், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம அறிய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. ஸோ இதுல எல்லாருக்குமே கிளியரா இருக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம்.